ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் தாங்க எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஜூஸியான ஸ்வீட்டுன்னு சொன்னால் உடனே ஞாபகம் வர்றது குலோப் ஜாமுன் தாங்க. ஆனால் அதை நம்ம கடையில் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு, அதாவது ஒரு கப் ரவையை பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ஒரு ஜாமுன் தாங்க பார்க்க போகிறோம். இனிமேல் நாம் குலோப் ஜாமுன் கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே ஈஸியாக ரொம்ப சுலபமாக சிம்பிளான பொருளை வச்சு நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் வறுத்தி எடுத்துக்கலாம். எப்பயுமே ரவையை மிதமான சூட்டில் தாங்க வறுத்தி எடுக்கணும். 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த ரவையோட பச்சை ஸ்மெல் போய் ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், ரவை நல்லா நிறம் மாறாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி வறுபட்டு வந்த உடனே ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துடலாங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் எல்லாத்தையும் நல்லா உள்ளே இழுத்துட்டு ரவை நல்லா வெந்து வரும். அடுப்பு எப்போவுமே குறைவான தீயில் இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டுருக்கு. எல்லா பாலையும் நல்லா இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கணும். ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கெட்டித்தன்மைக்கு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. ஒரு மாவு பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வெந்து வந்துருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுலேயே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அது சேர்த்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி அது கூட சேர்க்காம தாங்க செய்கிறேன். இது நல்லா இதை நல்லா கைகளாலேயே பிசைஞ்சு டைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையால் பிசையும் போது கொஞ்சம் நரப்பாக இருக்குதுன்னா உங்களுக்கு ரவை நல்லா குக் ஆகலைன்னு அர்த்தங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குறைவான தீயில் வச்சு ரவையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி உருட்டும் போது கையில் மாவு ஒட்டுச்சின்னா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு கைகளில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக உருண்டையாக பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போ சுகர் சிரப்பு தேவைப்படும். அதனால் நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் அளவு சரியாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை மிதமான தீயில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. வாசனைக்காக 4 ஏலக்காவை தட்டி இதோட சேர்த்துருக்குறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த குலோப் ஜாமுன் டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம செய்யணும்னா கம்பிப்பாதம் அளவுக்கு கொண்டு போக வேண்டியது இல்லைங்க. சும்மா அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லைங்களா, தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதுலேயே கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம உருட்டி வச்ச உருண்டைங்களை ஒன்றா நல்லா சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா ரவையை ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக செய்கிறீங்கன்னா ஒன்று மட்டும் போட்டு பாருங்கள் பிரிஞ்சு வருதான்னு. ஒருவேளை அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பொரிச்சிக்கலாம்.
மாவு நல்லா பிசையலைன்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் எல்லாமே நல்லா செவந்து வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஓரளவுக்கு செவந்துருச்சு. இதெல்லாம் நல்லா திருப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு செவந்து வரணும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பெரிய கடாய் எடுத்துட்டேங்க. அதனால் எல்லா ஜாமுனையும் ஒன்றாவே போட்டுட்டேன். நீங்கள் சின்ன கடாயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகுது. அதுக்காக தான். இப்போது இதையெல்லாம் எடுத்து நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் எல்லா ஜாமுனையும் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அந்த ஜாமுன் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்குங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதுக்காக நாம் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம எல்லோருக்குமே குலோப் ஜாமுன் பிடிக்க காரணம் அது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால தாங்க. இந்த ஜாமுன் கடையில் வாங்குகிற ஜாமுன் மாதிரியே தாங்க இருக்கும். அதில் இருக்கிற டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வருங்க. எப்பவும் போல் ஒரே மாதிரியான குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்காமல் இந்த மாதிரி குறைவான அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதுவும் 1 கப் ரவையை பயன்படுத்தி சூப்பரான சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.